தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்று நீர்வளத்துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதம் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் தகவல்களை தர நம்மோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். புதிய தகவல்கள் என்னவாக இருக்கிறது? மேலும் வேற ஏதேனும் தீர்மானம் இன்று பேரவையில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? என்ன நிலவரம்? தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் துறை ரீதியான மானிய கோரிக்கை விவாதம் அப்படிங்கிறது நடக்க போகுது. முதல் நாளான இன்றைய தினம் திமுக அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் வசம் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் அப்படிங்கிறது தான் ஆரம்பமாயிருக்கு. காலையில் 9:30 மணிக்கு சட்டப்பேரவை தொடங்கியதுமே கேள்வி நேரம் நடைபெற்று வருகிறது. எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதி சார்ந்த பல்வேறு கேள்விகளை கேட்டு வருகிறார்கள். அதற்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில்களையும் கொடுத்துட்டு வராங்க. கேள்வி நேரம் முடிந்ததும் நேரமில்லா நேரம் ஆரம்பமாகும். இந்த நேரமில்லா நேரத்தின் போது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியில பாதாள சாக்கடை திட்டம் விரிவாக்கம் சம்பந்தமாக அதிமுக எம்எல்ஏ செல்வராஜ் சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருகிறார். இதுல மேட்டுப்பாளையம் நகராட்சியில பாதாள சாக்கடை திட்டத்தின் தற்போதைய நிலை என்ன அப்படின்னு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து பேசுவாங்க. இந்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் முடிஞ்சதுமே துறை ரீதியான மானிய கோரிக்கை விவாதம் அப்படிங்கிறது ஆரம்பமாகும். குறிப்பா நீர்வளத்துறையில என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு, என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு அப்படின்னு அதிமுக அதே மாதிரி ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாருமே பேசுவாங்க. அதற்கு துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்து பேசுவாரு. அதற்கு பிறகு புதிய அறிவிப்புகள் அப்படிங்கிறது வெளியாகும். குறிப்பா நீர்வளத்துறை சார்ந்த அடுத்த ஓராண்டுக்கு என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அமைச்சர் துரைமுருகன் வெளியிடுவார். கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட புதிய அறிவிப்புகள் இன்றைக்கு இருக்கலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவா துறை ரீதியான மானிய கோரிக்கை விவாதம் தொடங்கும் போது ஒவ்வொரு துறையிலேயுமே மிக முக்கியமான அறிவிப்பு ஏதேனும் இருந்தால் அதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 110 விதியின் கீழே அறிவிப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஏதேனும் 110 விதியின் கீழே அறிவிப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இவ்வாறாக தான் சட்டப்பேரவை இன்றைய முதல் மானிய கோரிக்கை விவாதத்துக்காக தொடங்கியிருக்கிறது. எம்எல்ஏக்கள் தொடர்ந்து கேள்விகளை கேட்டு வருகிறார்கள். 10:30 மணிக்கு பிறகு விவாதம் என்பது ஆரம்பமாகும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.